65 வயசில் சக்ஸஸ் ஆக முடியுமா? இந்த மனுஷன் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. நான் படித்த ஒரு ஸ்டோரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இவரோட லைஃபு ஈஸியாக இருந்தது கிடையாது. இவர் பல வேலைகள் பண்ணியிருக்காரு. பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்படி நிறைய வேலைகளும் செஞ்சார். ஆனால் இவர் பண்ண வேலை எதுவுமே பெருசாக அவருக்கு ஒர்க் ஆகலை. அப்படி போக போக அவருக்கு வயசும் ஏறிக்கிட்டே போச்சு. அப்படி வரும்போது தான் கடைசி 65 வயசாகிடுச்சு. அப்போது அவர்கிட்ட இருந்தது அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சிக்கன் ரெசிபி மட்டும்தான். சரி, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டை காட்டு போனார். 100 இல்லை, 500 இல்லை, 1000 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே அவரோட ரெசிப்பியை கொண்டு போனார். அதுக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் மட்டும்தான். ஆனால் அவர் கிவ் அப் பண்ணலை. அவர் கொண்டு போன ரெசிப்பியை ஒரு ரெஸ்டாரண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸாக KFCயாக மாறி இருக்குது. இது KFC ஃபவுண்டர் கோர்னல் சாண்டர்ஸோட ஸ்டோரி தான். அவர் போட்ட எஃபோர்ட்னால கிவ் அப் பண்ணாத அந்த ஒரு ரீசனுக்காக இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸில் அவரோட ரெசிபி இருக்குது. ஸோ அது போல தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் போட்ட எஃபோர்ட் லேட் ஆகிடுச்சின்னு வச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வர சான்ஸு உங்களை விட்டு மிஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏஜ் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட சக்ஸஸுக்கு டெட்லைன் கிடையாது. நீங்கள் போடுற ட்ரை இன்றைக்கி நீங்கள் அதை கிவ் அப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் லைஃப் கேம் ஓவர் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு என்ட்ரினே ஒன்று கிடையாது. இதே மாதிரி டவுனாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்படும். ஸோ ஷேர் பண்ணி இந்த மண்டேயை மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாய்.